திருட்டு கூட்டமே சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்த ஒரு எளிய வீட்டு பிள்ளை நீ ஏன் அழுகுற? வணக்கம்ண்ணே. ஸ்ரீராம் தொகுதியில முதல் முறையா களம் காண்றீங்க. ஸ்ரீராம் தொகுதி மக்கள் உங்களை எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது, மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. எல்லா இடங்கள்லயுமே எல்லா கிராமங்கள்லயுமே ஒரு இடம் விடாம நாங்க எல்லா இடத்துலயும் பயணம் பண்ணிருக்கோம். அந்த மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டிருக்கோம், குறைகளை கேட்டிருக்கோம். அடிப்படை வசதி கூட செய்யாம ஸ்ரீரங்கம் தொகுதி நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய தொகுதி, ஒரு மிகப்பெரிய சிட்டின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த உள்ள போய் பார்க்க வந்து நமக்கு வந்து அடிப்படை வசதிகள் கூட இல்ல அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது. அதை கேட்கும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டாகணும், எங்களுக்கு வந்து இந்த மாற்றத்தை உண்டாக்கி இந்த தொகுதியில இருந்து வளர்ச்சியை நோக்கி போகணும், அதுக்கு நாங்க ஓட்டு போறோம்னு சொல்லி மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள் வந்து இப்ப ஆல்ரெடி ஆண்ட கட்சி, ஆள்ற கட்சி எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களோட போட்டி போறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சவாலா இருக்குங்க? மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க போட்டிக்கு பயப்படுற ஆள் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் வந்து கட்சி தொடங்கும் போதே இரண்டு ஆளும் கட்சிகளை எதிர்த்து தான் நம்ம ஒன்றியத்திலேயே நம்ம எதிர்த்தோம், மாநிலத்திலேயே எதிர்த்து தான் நம்ம தொடங்கணும். இங்க நம்ம கருத்தியல் ரீதியாகவோ இல்ல மற்ற விஷயங்கள்ல எதிர்த்து களமாடுவதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அச்சமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. இன்றைக்கு வந்து நீங்க ஸ்ரீரங்கம் தொகுதியில் எங்க வேணா போய் கேளுங்க, திமுகவுடைய கேண்டிடேட்டோ அதிமுகவுடைய கேண்டிடேட்டோ ஊருக்குள்ளேயே போகல. ஊருக்கு வெளியில ஹைவேஸ்ல காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து டாடா காமிச்சிட்டு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க ஊருக்குள்ள போயிருக்கோம், ஒவ்வொரு ஊருக்குள்ள போயிருக்கிறோம், நடந்து போயிருக்கிறோம், டூ வீலர்ல போயிருக்கிறேன், சைக்கிள்ல போயிருக்கிறேன், வெஹிக்கிள்ல போயிருக்கிறேன், எல்லா இடமும் நான் உள்ள போயிருக்கிறேன். உள்ள போய் அந்த மக்களை பார்த்துருவேன். அப்ப இந்த அளவுக்கு உழைச்சி மக்களை போய் சந்திச்சு அவங்க பிரச்சனையை கேட்டு நான் என்னென்ன செய்ய போறேன்ற வாக்குறுதியை கொடுத்து இவ்வளவு தூரம் பண்ணும்போது இவங்க வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டு இவங்களுடைய ஆட்களை அமைச்சு வெறும் 1000 ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்து ஜெயிக்கணும்னு பார்க்கும்போது அது வந்து இந்த ஜனநாயக தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மன வலியை தான் ஏற்படுது. நீங்க சொல்லுங்க. திருட்டு கூட்டமே சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்த ஒரு எளிய வீட்டு பிள்ளை நீ ஏன் அழுகுற? நீ அழுது என் தம்பின்னு சொல்றதுக்கே பெருமையா நினைச்சிட்டு இருந்தா கண் கலங்க கூடாதுடா, கண் கலங்கவே கூடாது. அகிலேண்டேஸ்வரர் கோயிலுடைய அந்த அம்மாவோட அருள் உனக்கு இருக்கு, அந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. அது இந்த ஸ்ரீரங்க மக்களுடைய ஆரவாரம் இருக்கு, அன்பு இருக்கு, அரவணைப்பு இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ரமேஷ் தான் ஜெயிக்க வச்சு நாங்க கொடுக்குறோம். இப்போ நீ முதல் இடத்துல இருக்கடா, நீ காசா கொடுத்த? எப்படி முதல் இடத்துக்கு வந்த? நீயா வேட்பாளர்? ரமேஷா வேட்பாளரு? அண்ணன் விஜய் தான் வேட்பாளரு. ரமேஷ் தான் விஜய், விஜய் தான் ரமேஷ். புரியுதா? இப்ப கருத்து கணிப்புல ஸ்ரீரங்கத்துல நம்பர் 1 யாரு இருக்கா? திமுக காசு கொடுத்துச்சா? அதிமுக காசு கொடுத்துச்சா? ஏன் அவங்களால நம்பர் 1 வர முடியல? மக்களுக்கு தெரியும்டா. மக்களுக்காக உழைக்க வந்தவன், எளிய வீட்டு பிள்ளை, 3 வேளை சாப்பாடு கஷ்டப்படக்கூடியவன்,